சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே புதைச்சிடலாம். சரிங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். ஸோ வணக்கம் அம்மேஸ்னா தான் உங்களோட ரெட்ரோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு 5 நாள் 6 நாள் முன்னுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். 911 கேர்னபிள் அந்த கேம் நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வீடியோ இல்லை. அப்போ தான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், அந்த மாதிரி ஏன் நான் இந்த மாதிரி 4 மாதமாக 5 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்னு. சரி, அதுக்கான வீடியோ வந்து நான் கூட சீக்கிரத்தில் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வள பேசியிருக்காம நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? சரி, இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக எடுக்கிறதுக்கு, ஏன் நான் சேனலில் இந்த மாதிரி இத்தனை நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போதில்லை, நியூ இயர் சேர்த்தா. சரி, நாம் ஒரு பேக்கப் ஸ்டோரி மாதிரி எடுப்போமா? நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி நம்ம எடுப்போமா? ஓகே, நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இதோட எத்தனை வருஷம், இது வந்து புது அக்கௌண்ட். ஸோ அதனால் 1 வருஷம் உங்களுக்கு தெரியும். பட் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணது 2024 அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அப்போ கூட எனக்கு யூடியூப்லாம் பற்றி என்னன்னே தெரியாது. சும்மா ஒரு விளாட்டு பையன் மாதிரி சேனலை திறந்தது. சும்மா திறப்போம், என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சேனல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே COVID-19 டைமில் 2020. அப்போலாம் யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது. சும்மா திறந்து விட்டேன். ஒன்றுமே தெரியாத தேவையில்ல, நான் திறந்து விளாண்டு அப்படி இருந்தது. வீடியோலாம் ஒன்றுமே போட தெரியாது. எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, எடிட் பண்ணுறது, இப்போ ஏதோ ஒரு லெவல் பண்ணுறேன். அந்த லெவல் கூட அப்போ தெரியாது. அந்த லெவலில் இருந்தேன். அப்புறம் 2022 அப்போ தான் நான் நார்மலாக ஒரு கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு எல்லா யூடியூப்பை பற்றி தெரிஞ்சு வந்தது. சரி அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். அந்த டைம் வந்து அவ்வளோவா வீடியோலாம் போட்டேன், பட் வியூஸ் போகல. என்னடா இது அப்படி சொல்லிட்டு வீடியோ போடுறோம், வியூஸ் போக மாட்டேது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டவுட்லேயே இருந்துச்சு. அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குற நல்ல காமெடியாக இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் எடுத்து நான் போடுவேன். சும்மா என்னோடய லோகோ, நம்ம சேனல் பேனரு அதெல்லாம் எடுத்து போட்டுருந்தேன். போட நல்ல வியூஸ் வந்துச்சு. 100K 50K 25K அப்படி சொல்லி செம்ம சப்போர்ட் கிடச்சி ஃபர்ஸ்ட் டைம் 1K சப்ஸ்கிரைபர் அடித்தேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தேன். 2K போயிடுச்சு. அப்பா இதுக்கப்புறம் அப்படியே போடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு பேச்சு வந்துச்சு. ப்ரோ அவர் வீடியோலாம் போட்டு வரல ப்ரோ, சும்மா ஷார்ட்ஸ் தான் போட்டு ஏறி வந்தது, அதனால் அவரை பெருமையாலாம் அவ்வளோவா நம்ம பேச முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்படி யோசித்தேன். அப்புறம் தான் நான் ரொம்ப உட்காந்து யோசித்தேன், ஆமாம்ல நாமளும் மற்றவங்க போடுற உழைப்பில் இருக்கிற ஷார்ட்ஸை தான் நம்மளும் எடுத்து போட்டோம் அப்படின்னு. சரி, அவங்க சொல்கிற மாதிரியே நாமளும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி, அப்படி என்ன தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுல கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிது. என் வரலாறுலேயே எத்தனையோ சேனல் இருக்குது, ஆனால் என் சேனல் வித்தியாசம். எப்படின்னா வந்து ஒரு நேமில் இருந்துச்சு, அது செட்டாக சொல்லிட்டு நேமை மாற்றினேன். ஸோ எல்ஃப் பிளேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவிகோ பிளேஸ் தமிழ் எது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இட் சிவிகோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி மாற்றி தான் ரெட்ரோ பிளேஸ்னு மாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து கேமிங் வித் சிவிகோன்னு வச்சேன். அப்போ தான் 2K அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சேனல் அழித்து ரெட்ரோ பிளேஸ் தமிழ் சொல்லி மாற்றி இப்போ சேனல் போயிட்டுருக்கு இந்த 1 வருஷமாக. அப்புறம் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு வீடியோ எடுக்கிறது ஈஸி, அதை பேசுகிறதும் ஈஸி. ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, அங்கே தான் கஷ்டமே இருக்குன்னு அப்போ தான் எனக்கே புரிஞ்சு. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பற்றி நீ சாவும்ல செத்த பையில. கஷ்டம்லாம் சொன்னது. எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அதில் மவுஸ் தரல. ஈவன் நான் வீடியோ நான் போட்டேன், சுமார் 3K வியூஸ் தொட போகுது. இப்போ 2.9 வியூஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, நம்ம வந்து காமெடி பண்ணி இது பண்ணால் சரி, இப்போ கொஞ்சமாக காமெடி பண்ணேன், வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட்லேயே இருந்தேன், அப்படியே வியூஸ் இருந்துச்சு. சரி, நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன்ல அப்படி சொல்லி ஷார்ட்ஸ் போட்டேன். அப்படியே வியூஸே காணாமல் போயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படி சொல்லி தான் தெரிஞ்சு. சரி, வீடியோ போடுவோம் சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் இந்த 2026 காலை வச்சேன். ஒரு வீடியோ போட முடியாமல் சரி நான் யூடியூப் கிட் பண்ணுறேன் சொல்லிட்டு போனேன். நிறைய பேருக்கு வந்து அது ஷாக்கிங் ஆனிச்சு. நான் டெலிகிராமில் எல்லாத்துக்கும் சொன்னேன், நம்ம யூடியூப் கிட் பண்ண போகிறேன். ஆனால் நம்மள ஏன்னா வந்து நான் சொல்லுவேன், பட் கிட் பண்ண மாட்டேன், ஏன்னா வியூஸ் போயிடுவேன்னு. ஆனால் நான் பண்ணேன்.
அந்த வேலையை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்னடா இவ்வளோ கடுப்பாக இருக்குது, வாழ்க்கையே கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் விட்டுட்டேனே இருந்துச்சு. சரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வரத்தோன்னு. இப்போ வந்து என்னோட 2 செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு இன்னொரு லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் இன்னும் ஒரு 10ஆம் மாதமா 9ஆம் மாதமாக வரப்போகுது. சரி அப்படி சொல்லிட்டு தான் இப்போ லைட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது, என்னை ரெட்ரோவாக தெரிஞ்சதை விட இட்ஸி விக்கோ தமிழ் சிட்டி ஓனர் எஸ்எம்பியாவாக தெரிஞ்ச பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன சொல்கிறேன், இத்தனை ஒரு வருஷமாவது நீ ரெட்ரோ பிளேஸ்லேருந்து ஒரு எஸ்எம்பி கூட நீ உன் கையால் திறந்தது இல்லையா அப்படி சொல்லுவீங்க. ஆமாம், தமிழ் சிட்டின்னு சொல்லிட்டு சீசன் 1 நான் உருவாக்குனது. என்னோடய கை வண்ணத்தில் நான், அப்புறம் ஸ்காய் கிராஃப்ட் தமிழ் ரியாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோ, என்னோட ப்ரோ, அவர் சேர்ந்து உருவாக்குனது. போச்சு, ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. எண்டர் ட்ராகனை வரைக்கும் முடிச்சு விட்டோம். முடிச்சு தான் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்எம்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து திலீப்பன் சில பேர்லாம் ஓட்டி, பீஸ்ட் கிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரோஸ்லாம் கொஞ்சம் ஓட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீசன் 2 ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை, பிகாஸ் ஸ்டடி ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு வீட்டில் சொன்னனால வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னை சீஃப் கெஸ்ட்டாச்சும் வர சொன்னாங்க. இல்லை கஷ்டம் ப்ரோ, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2-3 மாதத்துல வந்து சர்வர் டீஆக்டிவேட்டில் போட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு மெம்பர்ஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு. நான் பட்ட அதே கஷ்டத்தை அவங்களும் பட்டாங்க. சரி நாம் ஸ்டார்ட் பண்ணேன். சர்வர் ப்ராப்ளம், மெம்பர்ஸ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் தாண்டி தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அப்பயும் நம்மளுக்கு டைம் இல்லை. சரி சொல்லிட்டு எஸ்எம்பி அப்படியே இழுத்து மூடி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்டடி வந்துருச்சு. சரி அப்படி இப்படி ஸ்டடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்க்கும்போது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி, இல்லை அதெல்லாம் முடியாது, நீ யூடியூப் ஸ்டைலில் ஒன்று போக தேவையில்ல, ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி இது வேறையா அப்படி சொல்லிட்டு தான் இப்போ இப்படி போய்ட்டுருக்கு. ஓகே, இப்போ ரீசனுக்கு வரேன். நான் ஏன் 4 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தது. ஒன்று ஸ்டடி, இன்னொன்று வீடு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, வீடியோ போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் கைஸ். மற்றபடி உங்களெல்லாம் விட்டு நான் எங்கே போகிறேன். சரி இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் போடுறேன்னு சொன்னேன், ஷார்ட்ஸ் போட்டும் சப்போர்ட் கிடைக்கல. சரி பரவாயில்ல, வீடியோ போட்டு இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஸோ பேக் ஸ்டாரி இவ்வளோ தான். இப்போ ரெட்ரோ பிளேஸாக அவங்க முன்னுக்கு நிற்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை கைஸ். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா வரப்போகிற வீடியோ உங்களுக்கு தரமாக கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், பை. Attitude status be like to all the people who said I can't do it. Catch my point?